ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிறிஷ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட சேனலில் கோதுமை மாவு இட்லி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ரெசிபி, அட் த சேம் டைம் ரொம்ப சாஃப்ட் அண்ட் டேஸ்டியாக இருக்கும். இது வரைக்கும் நார்மலாக நம்ம வீட்டில் தோசை மாவு எப்படி அரைச்சி இட்லி ஊற்றுறது அந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ரெசிபி. ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நம்ம வந்து செக் அவுட் பண்ணிக்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து 1 கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். இப்போ நான் எந்த கப்பில் வந்து மெஷர்மெண்ட் சொல்கிறேனோ, ரவை சொல்கிறேனோ, இந்த கப்பில் தான் நான் சொல்கிறேன். ஸோ இதே சேம் கப்பில் தான் நான் மற்ற எல்லா இன்க்ரீடியன்ட்ஸுமே வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ 1 கப் அளவுக்கு வறுத்த ரவை. சப்போஸ் நீங்கள் உங்ககிட்ட வறுக்காத ரவை இருந்ததுன்னா அதை கொஞ்சமாக வறுத்து அதுக்கப்புறமா எடுத்து வச்சுக்கோங்க. 1 கப் ரவைக்கு 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு, 3/4 கப் அளவுக்கு தயிர். புளிப்பு இல்லாத தயிரை எடுத்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக 1 டீஸ்பூன், அதுக்கும் கம்மியாகவே வந்து பேக்கிங் சோடா, இல்லைன்னா ஆப்ப சோடா, இட்லி சோடா எது வேணாலும் எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு. இதுதான் தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த கோதுமை இட்லி. அதுக்கு ஒரு பேனில் ஃபஸ்ட்டு நான் கொஞ்சமாக 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில், கடலை எண்ணெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு வந்து இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கோதுமை மாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு மட்டும் நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணிக்கிட்டால் போதும். ஏன்னா அப்படியே நம்ம வேக வச்சோம்னா கொஞ்சம் பச்சை ஸ்மெல் அடிக்கும். அதனால் லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து செய்ய போகிறோம். கட்டி எதுவும் இல்லாமல் வறுத்து எடுத்துக்கோங்க, கருக விட்டுறக்கூடாது. அதே சமயத்தில் இப்போ பாருங்கள், கோதுமை மாவு வந்து நல்லா வறுத்து எடுத்ததுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் மாற்றியாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்த ரவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது ரெண்டையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கோதுமை மாவு வந்து வறுத்து எடுத்துருக்கிறதுனால ரொம்ப வந்து சூடாக இருக்கும், அதனால தான் நான் கரண்டியில் மிக்ஸ் பண்ணுறேன். இப்போ பேக்கிங் சோடாவை நீங்கள் அப்படியே ஆட் பண்ணாமல் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதில் பேக்கிங் சோடாவை கரைச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் இந்த மாவோடு சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற 3/4 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் வந்து 3/4 கப் போதும். அதுக்கப்புறமா வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நார்மலாக நம்ம இட்லி மாவு எந்த கன்சிஸ்டன்சி இருக்குமோ அந்த கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் வந்து கரைச்சி வச்சுக்கோங்க. பாருங்கள், இதுதான் பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ வந்து நார்மலாக அஷ்யூஷுவல் நீங்கள் எப்படி இட்லி ஊற்றுவீங்களோ அதே மாதிரி தான். என்கிட்ட இருக்கிற இட்லி பிளேட் வந்து அலுமினியம். ஸோ அதில் வந்து நான் ஒரு கிளாத் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் இட்லி ஊற்றுவேன். சில்வர் பிளேட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து கீழே கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதில் இட்லி வந்து ஊற்றிக்கோங்க. குயிக்காக இன்ஸ்டண்ட்டாக செஞ்சிடலாம். இட்லி மாவு இல்லை வீட்டில் அப்படின்ற டயத்தில் டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான் இது. டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு ஆப்டான சைட் டிஷ்ஷுன்னு பார்த்திங்கன்னா கார சட்னி, தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி வித் சாம்பார், இந்த சைட் டிஷ் எல்லாமே இதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இஞ்சி சட்னி வச்சு கூட நீங்கள் சாப்பிடலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் போல் ஆகி நல்லா வந்து இட்லி வெந்ததுக்கப்புறமா இறக்கியாச்சு. எப்பவும் போல் இட்லி வெந்துருச்சா நீங்கள் செக் பண்ணுவீங்களா, கை வச்சு தண்ணியில் கொஞ்சமாக கை நனைச்சிட்டு இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டு பார்த்தீங்கன்னா இட்லி வந்து கையில் ஒட்டாமல் வரும். ஸோ கன்சிஸ்டன்சி கரெக்டுன்னு அர்த்தம். ரொம்ப ரொம்ப சாஃப்டாக அட் த சேம் டைம் டேஸ்ட்டாக இருந்தது. நான் வந்து இதுக்கு என்னென்ன சைட் டிஷ் ஆப்ட் ஆனதுன்னு சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி எப்படி வந்ததுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நம்ம கிறிஷ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.